வங்கக்கடலில் உருவாகும் பெங்கல் புயல் வருகிற 30ஆம் தேதி சென்னை கடலூர் இடையே கரையை கடக்கும் என கூறப்படும் நிலையில் புயல் கடந்து வரும் பாதை குறித்து விவரிக்கிறார் தொகுப்பாளர் ஹர்ஷினி. தெரிவிக்கலாம். சென்னை வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்றைய தினம் அதாவது 26ஆம் தேதி நவம்பர் போல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வலுப்பெற்றிருந்துச்சு. இப்போ இது நேற்றைய நிலவரப்படி 26ஆம் தேதி நவம்பர் நிலவரப்படி 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் 27ஆம் தேதி நவம்பர் போல காலை 5:30 மணி போல இது 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ இது காலை 5:30 மணி அளவில் திரிகோணமலையிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 510 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னையிலிருந்து 590 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்துச்சு. காலை 5:30 மணி நிலவரப்படி இது நேரம் செல்ல 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 ஒவ்வொரு இடத்துக்கா டிராவல் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த டிராவலிங் பாத்வே பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துக்கா நகர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி காலையில தெரிவிச்சிருந்தாங்க 5:30 மணி போல ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க இன்னும் 12 மணி நேரத்தில் இது புயலாக மாறக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பெங்கல் புயல் அப்படின்னு ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த டிராவலிங் பாத்வே பார்த்தோம்னா அப்படியே நம்மளுக்கு தெரியும் இது ஒவ்வொரு இடமா டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி டிராவல் ஆக ஆக நாளை மறுநாள்னு அதோடைய காற்றின் வேகமும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு 54 கிலோமீட்டர் பெர் ஹார்ல காற்றின் வேகம் வீசிக்கிட்டு இருக்கு. அது டே பை டே 61, 63, 70 அப்படின்னு அதோட காற்றின் வேகம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய 3 நாட்கள் 28, 29, 30 ஆகிய 3 நாட்களுக்கும் மழை தொடரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 30ஆம் தேதி போல நம்ம பார்த்தாலே தெரியும் புதுச்சேரி பக்கத்துல அந்த கண் பகுதி இருக்கு. அது கிட்ட 30ஆம் தேதி போல கடையை கறக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காற்றின் வேகத்தை பொறுத்து இது திசை மாறலாம். மாற்றம்ன்றது பெரிய அளவுல இருக்காது. மேபி கொஞ்சம் பக்கத்துல இது கரையை கடக்கக்கூடும். நேரம் செல்ல செல்ல இதனுடைய நிலை தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ஹர்ஷினி.